जय सत्य है सत्य है राम नाम सत्य है. புதன்கிழமை இன்னைக்கு இங்கே மாதர் பஜனை மாதாந்திர பஜனை சொல்லலைன்னா வம்பு பண்ணுவேங்க சொல்லணும். அவர்கிட்ட முதல்ல தப்பிச்சுக்கணும். 11:30 மணிக்காமா 11:30லேருந்து 1 11 தானே 11லேருந்து 1:30 குறைச்சினே வராத நேரத்தை ஜாஸ்தியாக்கு. இப்போதான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறதாக எனக்கு மெசேஜ் வந்தது. நேற்று உபன்யாசத்தை கேட்டுட்டு வித்தியாசமாக தான் பேசுகிறேன். நிறைய விஷயங்களை கனமாக இருக்குது, எளிமையாக இருக்குது, அது புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்கும். இது காரணம் அன்லெஸ் யூ ப்ராக்டிஸ். கேட்டு சொல்லக்கா கறிக்கு வருவா, எவ்வளோ சொன்னாலும் பிரயோஜனப்பட்டு வரா. இப்போ நம்ம பேசுகிற சில விஷயங்கள் பிற தர்மத்தை வச்சுட்டு தான் பேசுகிறோம். அது தவறான எண்ணத்தை கற்பிக்குமானால் அவர்கள் சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நாம இந்த வார்த்தையும் சொல்லலை, ஒரு வார்த்தை கூட. என் குருநாதன் அவரே ஒரு வார்த்தையும் தானாக சொல்லலை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் தனியாக சொல்லப்போம்? தர்மங்களை எடுத்துட்டா ஒவ்வொன்றும் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. ஏதாவது ஒரு தர்மத்திலையாவது சங்கல்பம் சொல்லாமல் இருக்கா? கடைசியில் சில தர்மத்தில் அபராப சமாபனமெல்லாம் வேறு உண்டு. ஆமாம். அதுக்கப்புறம் சரணாகதி. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் பலனை சொல்லி தான் எல்லாம் முடிக்கும். எல்லாம் பலன் சொல்லாமல் எந்த தர்மமும் முடிக்காது. அப்போ அதெல்லாமே போதுமே. அப்போ பகவன் நாமத்தை எடுத்துட்டு திருப்பியும் அதே பலன் இதில் கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு இதுக்கு ஒரு தனியாக ஒன்றும் அவசியம் இல்லையே. அப்போ அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொன்று எதுக்கு ஒன்று? அதுவே போதுமே, தாராளமாக போதுமே. நான் சொல்லலாம் போதுமேன்ட்டு, ஆனால் அந்த தர்மமே அதை ஒத்துக்கலை. அந்த தர்மங்களே அதை ஒத்துக்கலை. போராதுன்னு ஒவ்வொரு தர்மமும் பகவன் நாமத்தை எடுத்து வைக்கிறது. இதுதான் அடிப்படை. ஒவ்வொன்றையும் எடுத்துனா என்ன மாதிரி அழகான இன்னதுக்குன்னு வேறு சொல்லியிருக்கு. அது வேறு. இப்போல்லாம் நாகரிக சாஸ்திரிகள்லாம் இவனுக்கு வேறு எது புரிஞ்சாலும் புரியலன்னாலும் இவனுக்கு வேலை கிடைக்கலேன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணான்னா அந்த இடத்துல அதை அவள் பிரித்து அழகாக சம்ஸ்கிருதத்தை சொல்லி உத்தியோக பிராப்திரஸ்து கூடவே பக்கத்தில் பிராப்திரஸ்து அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். விவாகம் வேறு ஒன்றும் இவனுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. அப்பா இதை பண்ணிட்டோம், நமக்கு அது கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இங்கே பகவான் நாம அந்த மாதிரி எங்கேயாவது சங்கல்பம் இருக்கா? கடைசி முடிவில் எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, கையை தேய்ச்சி உப்புமா சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ எதுக்கு இது? ஆலோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் பகவான் நாமம் பலனை சொல்லலை? காரணம், நீ நினைக்கிற பலன் அது இல்லை பகவான் நாமத்துடைய நோக்கம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அதெல்லாம் கிடைக்காதான்னா அது என்னடா நத்திங், அது ஒன்றுமே இல்லைடா. அது அதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நம்மளும் நிறைய சொல்லியிருக்கோம். மீண்டும் மீண்டும் அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அப்போது பகவன் நாமத்தோடைய உண்மையான நோக்கம்தான் என்ன? ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக யாரையும் இன்ன பலனுக்காக இதை பண்ணு, நம்ம கூட சொன்னார் யாரோ ஒருத்தர், அப்படியே எழுதுறேன்ட்டு நோட்டில் பேஜ் போட்டிருக்காரு ஒருத்தர், போனி ஆகாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் கோவில் கட்டினார் இப்போ சமீபத்தில், நம்ம சங்கத்தை சேர்ந்த ஒரு பெரிய கோவிலை ஒன்று கட்டிட்டு
இதுக்கு இவ்வளோ, இதுக்கு அவ்வளோன்னு ரூபாயெல்லாம் போட்டு எழுதினார். எல்லாம் இருக்கே, எல்லாத்தையும் இருக்கே. அஷ்டோத்திரம் எடுத்தால் இந்த அஷ்டோத்திரத்தை இத்தனை வாட்டி சொல்லு, எல்லாம் அதுலேயே இருக்கேன், எல்லாம் இருக்கேன். பகவான் நாம அப்படி சொல்லாது. அப்படி சொன்னால்னா எங்கிட்ட வரவாக்கிட்ட, சார் 5 நோட்டு எழுதினா போதுமா, 10 நோட்டு எழுதினா போதுமா, நீ எழுது. தவறி போய் கூட நீ இவ்வளோ எழுதணும் நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏன்னா எங்களுடைய நோக்கம் சதா உன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் எழுத முடிஞ்சவா எழுது. இப்போ ஒரு அம்மா வந்து சொன்னால், இப்போ என்ன இந்த மாதிரி எழுத முடியல, நீ ஏன் உட்காந்து பேப்பரை வச்சு நீ எழுதிக்க, காற்றுல எழுது. யாருக்கு தெரியணும், யாருக்கு உனக்கு பழக்கம் ஆகிடுச்சு, கை வருது, கையால் சும்மா எழுதிட்டே இரு, அவ்வளோதான். உன்னுடைய நினைவில் அந்த பகவன் நாமம் இருக்கிறது தான் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ உன் நினைவில் பகவன் நாமம் வைக்கிறியோ அதுக்கு இந்த கணக்கெல்லாம் இல்லை, பலன் கணக்கு. அவன் நினைவில் நீ போகணும். இது ஒரு இவ்வளோ பித்துக்குள்ளேயே இருக்கு இது அப்படின்னு அவன் நினைக்கணும். அன்னைக்கு தான் நமக்கு சேமம். அந்த அளவுக்கு நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். வேண்டான்னா விட்டுருக்கும், வேண்டான்னு விட்டு. இங்கே இறுதி நோக்கம் 2 எடுத்துக்கலாம். எந்த தர்மத்தையும் எடுத்துட்டா நேரடியாக இது பகவானை அடைய வைக்குமான இல்லைன்னு எடுத்து, இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளமாக இருக்க வாழ்க்கை நல்லா புரிஞ்ச வாழ்க்கை பகவான் வேறு இல்லை, பகவான் நாமம் வேறு இல்லைன்னு வாழ்க்கை. இனிமே பகவான் அடையப்பட வேண்டியவன் அல்ல, பகவான் நம்மோடு இருப்பவன் அப்படின்ற எண்ணம் வரணும். எண்ணம் வந்தால் உன்னுடைய செயல்களில் மாற்றம் இருக்கணும். செயல்களில் மாற்றம் இல்லாமல் அப்போச்ச வேஷம் போட்டால் மற்ற தர்மத்துக்கு பல விதமான வேஷம் போட்டுக்கிற மாதிரி தான் இதுவும் ஆகிடும். அந்த கவலைகளுக்கெல்லாம் உண்டு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மையாயிரு, உண்மையாயிரு. நீ எந்த போலித்தனமும் வேண்டாம். என்னால் இன்றைக்கி 10 நாமம் தான் சொல்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. நான் கோடிக்கணக்கில் எழுதிட்டேன், கோடிக்கணக்கில் எழுதிட்டேன் வாசம். நான் எடுத்துடும் கோடிக்கணக்கில் நாம் எழுத வச்சிருக்காருன்னு சொல்லு, அப்படி சொல்லு. நான் எழுதினேன்னு சொல்லாது. நீ எழுதலை, உன்னால் முடியாது, உன்னால் முடியாது. அவன் அருள் இருந்து ஆய்வாரி சொல்றார், புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த. அவனா ஒருத்தரை செலக்ட் பண்ணி இதை நாம் எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம புத்தியில் வந்து அப்போ தான் நம்ம 2 புஷ்பம் போடுவோம், ஒரு கற்பூரம் ஏற்றுவோம். எல்லாம் டபாய்க்கிற வேலை தான். இல்லை, யாருக்காகவோ பண்ணுறது தான். இவனுக்காகவும் இல்லை, பகவானுக்காகவும் இல்லை. இப்போது ஒரே ஒரு விஷயம், நோக்கம் என்ன அப்படின்னா, பகவான் கூட இல்லைன்னா இங்கே நாமத்துடைய இறுதி நோக்கம் என்னன்னு கேள்வி என்னைக்காவது கேட்டிருக்கிறாங்க? இந்த பலனுக்காக அந்த பலனுக்காக தானே ஓடின்னு இருக்கோம். இறுதி நோக்கம் என்ன தெரியுமா? பிரேமை தான் இறுதி நோக்கம் பகவானுடைய. அது பகவன் நாமத்தால் சுலபமாக அடைய முடியும். நாமத்தை நீ சொல்லிட்டு இருக்க வரைக்கும் நீயும் எல்லோரையும் விரும்புவாய், எல்லோரும் உன்னை விரும்புவார். காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல தான் நான் எப்பவும் உஷார்படுத்துறது, பகவன் நாமத்துக்கு வந்துட்டோமேன்னு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நீ சொல்கிற நாமமும் அது உள்ளுக்குள்ள இருக்க அந்த நாமமும் செத்த கரடுமுள்ளா சொல்கிற நாமம் எல்லாம் ஒன்றுன்னு நீ நினச்சிட்டியானா நீ போயிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. இல்லாத வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் பாருங்க, இங்கேருந்து எதுக்குடா காசி போகிற, அங்கேயும் இதே புளி மரம் தான்டா. அப்படி சொல்லி விட முடியல. காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே தான் பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்டு உரைச்சி நீ இதை மேல் லெவலுக்கு போகணுங்கிற அபிப்பிராயம் அவளுக்கு இருந்தால் கூட அதை இன்சிஸ்ட் பண்ணலை. அதை இன்சிஸ்ட் பண்ணாமல் நீ சதா பகவன் நாமம் சொல்லு. உங்ககிட்ட என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதுங்கிறது
அது ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்காது, கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தெரியாது. உனக்கே நீ எப்போ மாறினேன்னு தெரியாது. ஏதோ பித்து பிடிச்சா மாதிரி செஞ்சுட்டு இருப்பேன், அதை பற்றியே உளறின்னு இருப்பேன். அப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால், சாதுக்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறான்னா, வீண் பேச்சுகளை விட்டுட்டு எப்பொழுதும் பகவானை பற்றி பேசிந்திரு அப்படின்னு சொல்கிறான். பகவானை பற்றி பேசிந்திருன்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்ன? பகவன் நாமத்தை பற்றி பேசிந்திரு. சுலபமான வழி. பகவானை பற்றி பேசுறதுக்கு தகுதி வேணும். 4 ஸ்லோகம் தெரியணும், கரட முரடா 2 சொல்லணும், அதோட நிவான்சஸ் தெரியணும், அழகாக சொல்லணும். காப்பி அடித்தா கூட சரியாக வராது. ஆனால் பகவன் நாமத்துடைய பெருமையை சொல்கிறதுக்கு என்ன வேணும்? எப்படி சொல்லிக்கணும்னா, எங்கெங்கேயோ போய் ராமாயணத்துலேருந்தும் பாகவதத்துலேருந்தும் இதுலேருந்தும் நாமம் சொன்னால் அப்படின்னு பாரு, என்னப்பா நான் நாமம் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ஞானம் இங்கே கொண்டு இறக்கிக்கோ. அந்த ஞானம் இங்கே நான் போகாது. சரீரம் இருக்க வரைக்கும் நான் போகாது. இந்த ஈகோன்று இருக்கும். அதனால் ஈகோவை என்ன பண்ணும்? ஈகோவை இது உள்ளே கொண்டு வரணும். பாயசம் விடவே இல்லை. அவர் ஒரு பாயசம் போடுறார். எப்படிப்பட்ட பாயசம் போடுறார்? ராமநாம பாயசத்துக்கு விடக்கூடாது, கிருஷ்ணனா விடக்கூடாது. கிருஷ்ணநாம சக்கரை, விட்டல் நாம துப்ப. எங்கே எவ்வளோ எடுத்து பாருங்க நீங்கள். புரந்ததாசர் பாடல்கள் ஒவ்வொன்றும் எடுத்தால் சமையல் வஸ்துக்கள் அவ்வளவும் இருக்கும், அவ்வளவும் இருக்கும். இப்போ நான் பைத்தியக்காரா வரலாம். ஏன்னா 2 விஷயம், தூக்கம், சாப்பாடு, இதை சார்ந்தது தான் கலியுகம். அப்போ அது உள்ளுக்குள்ள பகவானை கொண்டு வராமல் நீ ஆச்சாரத்து மூலமாக எப்படி கொண்டு வர முடியும்? அதனால தான் சொல்ல உடனே நினச்சிட்டு சில பேர் ஆச்சாரத்தை விரோதிக்கிறார், அனாச்சாரியா. இல்லை, தகுந்த ஆச்சாரம். பகவன் நாமங்கிற ஒரு ஆச்சாரத்தினால்தான் சர்வ ஆச்சாரமும் பலிதமாகும். நமோஸ்து நாம ரூபாய, நமோஸ்து நாம ஜல்பினி, நமோஸ்து நாம சுத்தாய. எந்த நிலையிலும் மாசுபடாதது. அந்த மாசுபடாதது நம்ம கூட வந்திருக்குன்னு சொன்னால் அதோடைய கருணை எப்படிப்பட்டது? அந்த கருணைக்கு அது பாத்திரம் பேதம் பார்க்கல. ஆனால் நம்ம அதுக்கு நம்மளை அருகதியை ஆக்கிண்டா என்ன மோசம் வந்துடும்? என்ன மோசம் வந்துடும்? நாமத்துக்கு நீ எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவா நம்ம இருக்கோம்? ஏன் அப்படி இருக்கணும்? நீ அதை காட்டிலும் இதுக்கு தகுதியுள்ளவனா ஒன்றை மாற்றிண்டா நீ போய் 100 பேர் 1,00,000 பேருக்கு ஒன்றும் வேணாண்டா நாம சொல்றான்னு சொல்கிற தைரியம் உனக்கு வரும், துணிச்சல் வரும். ராமநாம வங்கி இதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக குருநாதன் கிருபையினால் கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிருக்கார். கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிருக்கார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு காலத்தில் இருக்கா பாகவதாலாம் இருக்கா, அந்த தைரியத்தை சொல்கிறேன். இப்படி ராமநாமம் எங்கே பார்த்தாலும் ஒலிச்சு பார்க்கல. அகண்டம்னு சொன்னால் என்னென்னமோலாம் பண்ணுவான். என்னென்னமோ நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அகண்டம் நீங்கள் அகண்ட பஜனைன்னுவா. என்ன அகண்ட பஜனைன்னு? நீள பாடிகிட்டே இருக்கணும். அது எப்படி அகண்டமாகும்? அது அகண்டமாகாது. அடுத்தது தியாகராஜர் பாடுகளை பாடிட்டே இருக்கு 24 மணி நேரம், கின்னஸ் ரெக்கார்ட். அதுக்குள்ள அகண்டமாக எப்படி அகண்டமாகும்? அப்புறம் மெதுவாக வந்தது, எங்கே பார்த்தாலும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, அகண்டம் வராது. இதெல்லாம் எஃபர்ட் இருக்குது. கூட எஃபர்ட் போடாமல் ஒன்றும் இல்லை. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஒரே பேட்டர்ன் எடுத்து கொடுத்து பண்ணும். செத்த நேரம் முழிப்பான், அப்புறம் தான் அதுக்குள்ளாட்ட வர முடியும். அதனால இதுக்கு தாரகம்னு பேர். இதே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பெரியவாலாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தா. அது ஏதோ ஒரு காலத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் ராமநாமங்கிறது ஒலிக்கிறதும் ரொம்ப சகஜம். பரதேசத்தில் வெறும் ராமநாமா சொல்ல மாட்டார். ராம்ராமே அவர்கள் விநியோகம் பண்ணிக்கிறதுக்கும் பார்க்குற இடத்துல எல்லாம் ஹேண்ட் ஷேக் மாதிரி, யாரையாவது பார்த்தா வெல்கம் மாதிரி ராம்ராம் ராம்ராம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நாமமாக சொல்லும்போது கூட ஏதாவது ஒன்று
அவர்கள் யுகலமாக தான் வச்சுப்பாங்க. சீதாராம் ஜெயராம், ஜெய ஜெயராம் சீதாராம், ராஜாராம் சீதாராம், ஏதாவது ஒன்று கூட ஒட்டிகிட்டே வரும். ஏன்னா நம்ம கூட வழக்கத்தில் எல்லா சுவாமிகளையும் தனியாக கும்பிடுற வழக்கம் இல்லை, திவ்ய தம்பதிகளாக தான் கொண்டாடுவோம். அதனால் இங்கே தாரகம் இந்த ராமநாமம் இருக்கு இல்லையா, அது அதிகமாக பழக்கத்தை இங்கே மட்டும்தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் கூட வடதேசம் மாதிரி இருக்கும். அப்படி தான் ராதே கிருஷ்ணா எல்லாம் யுகலமாக தான் இருக்கும். இங்கே அது பிரம்மஸ்வரூபமானதுனால யுகலம் வராது. அது புரியணும் ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஓம்ங்கிறதுல யுகலம் உண்டோ, அதை போல் ராம்னு புரிஞ்சுட்டா இதோடைய மகிமை புரியும். இதே ராமநாமம் வங்கி பிடிவாதமாக ஆரம்பித்தது தான் ஆரம்பித்து வச்சது. ரொம்ப பெரியவாள்லாம் நான் பழகியிருக்கேன். அவெல்லாம் சொல்லுவாள், ராமநாமம் இல்லையப்பா இப்போது, கொஞ்சம் அடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பஜனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ருதிக்காக டோனுக்காக கொஞ்சம் ராம 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 அதோட இணைஞ்சிட்டு அடுத்து அவ்வளோதான் இருந்தது. இன்றைக்கி நம்ம குரூப்பில் மட்டும் 157 இடத்துல ராமநாமங்கள் தொடர்ந்து நடக்குது. ஒன்று கவனிச்சிக்கோ, நமக்கெல்லாம் ஒரு சந்நிதி, யாராவது உட்காரணும், இப்படி இன்னும் அப்படி இன்னும் உபன்யாசம் பண்ணணும். அங்கே யார் பண்ணுறா, அங்கே யார் நடக்கிறா, எல்லாம் அடிக்கிறாள், ஃபுல்லாக அடிக்கிறாள். எல்லாம் பெரும்பாலும் லேடிஸ் தான், ஜென்ட்ஸ் கிட்டே வருது. மகா துக்கம் இது, மகா துக்கம். வீட்டில் நாமும் சொன்னால் ஏன் ஆம்பளைகளுக்கு பிடிக்கலன்னு தெரியும். பொம்நாட்டிகள் தான் நிவேதனம் பண்ணுறாங்க. அதனால் குடும்பங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுத்துருக்கு. அதனால் பகவான் அடையிறதுங்கிற பிரேமை ஸ்வரூபம் புரிஞ்சின்றவாளுக்கு கோபிகளை உதாரணமாக காண்பிக்கணும். எந்த கோபி பகவான் அடைஞ்சா? அடையவே இல்லை, விட்டுட்டு தானே ஓடினா. அப்போது பகவான் அடையுதுன்னு சேர்ந்து வாழறதுன்ற அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தம் எப்பொழுதும் மனசில் இருக்கு, அது கூட இல்லை. அத்தனை கோபிகைகளும் பகவான் இருந்த போது பிச்சு மாதிரி இருப்பா. மயங்கி போய் காதில் இருக்கிற மூக்கை போட்டு, மூக்கில் இருக்கிற காதில் போட்டுட்டு, முன்ன இருக்கிறத பின்னாடி விட்டுண்டு அலங்கோலமாக இருப்பாள். பகவான் இல்லாத போது நரிவிசாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஜோராக இருப்பாள். அப்போது அவர்கள் பகவானுக்கு அவர்களுக்கு என்ன உறவு? என்னுடையவன் பகவான்கிற உறவு இல்லை. பகவான் சேமமாக இருக்கணும். இதுதான் ஞானியோடைய நிலை. அதனால தான் கோபி பாவம்ங்கிறத எல்லாரும் விரும்பத்துக்கு காரணம் இந்த ஞான நிலைக்காகத்தான். அஷ்டாங்க யோகத்திலே சமாதி தான் அடைய வேண்டியது, அதுதான் 2 கலத்தல். ஆனால் அதுக்கு முன் நிலை தியானம். இங்கே பகவன் நாமத்தில் பிரேமை தான் அடைய வேண்டிய வஸ்து. அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலையில தான் அடைய வேண்டும். பாக்கி எது பண்ணாலும் அதுக்குள்ளக்கு இருக்கிற நிலை தான். அந்த பிரேமை மட்டும் கிடைச்சிடுத்துன்னு சொன்னால் வேறு என்ன வேணும்? அது எப்படி கொண்டு வர முடியும்? பிரேமை என்ன அவ்வளோ சுலபமானா? பிரேமை எப்படி சுலபம்னா, ஜாதி மதம் பார்க்காதே, பெரியோர் சிறியோர் பார்க்காதே, வியாதிஸ்தன் இன்னொன்று பார்க்காதே, செல்வந்தன் தாரித்ரன் பார்க்காதே. அப்படின்னா வேறு எதை பார்க்குறது? அவன் நாமம் சொல்கிறவனான்னு பார்த்தேன்னு உனக்கு பிரேமம் வந்துடும். சரி, அது போதுமா? போறாது. அது நமக்குள்ள ஒரு சங்கம் தானே. இவளை நானும் சொல்கிறேன், அவளை நான் சொல்கிறேன், நம்மலாம் ஒரு சங்கம். அப்போ யூனிஃபார்ம் வந்துடுது, அதுக்குள்ளே நமக்குள்ள ஒரு அடிப்படை வந்தது. அது இல்லை பிரேமை. என்ன இவர் கவுத்துண்டே போகிறாரு? ஏன்னா இப்போ உன் கருணை யார் மேலே இருக்கணும் தெரியுமா? பகவன் நாமம் சொல்லாதவன் மேலே இருக்கணும்.
அவனை பார்த்தாலும் அவனுக்காக நீ பகவான் நாமம் சொல்லிட்டான்னா நீ பயிற்சிட்ட. பகவானுக்கு சந்தோஷம், பரம சந்தோஷம். உன்னை கொண்டு அவன் லீலைகள். ஏன்னா கலியில் அப்படிதான் சொல்லி, கலியில் அவதாரம் இல்லை, நீதான் அவதாரம். இது எல்லாரும் சொல்கிறாரு, அந்த அவதாரம் இல்லை, நிஜமான அவதாரம். இப்படி பிரேமை வடிவாக இருக்கிறத எடுத்துக்கிறதுக்காகத்தான் எந்த இடத்துலையும் பகவன் நாமத்துக்கு இவ்வளோதான் அப்படின்னும் இந்த பலனும் சொல்லாதோடைய நோக்கம் அதுதான். அழகாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டா, நீ கோரியதையும் தரும், கோராதையும் தரும். என்னைக்கான நம்ம பிரேமையை போய் கோர போகிறோமா? என்னைக்கான பகவானே நீ வேணும்னு நம்ம கோர போகிறோமா? அதை நேக்கா சொல்லிட்டா. நீ பாட்டுக்கு பண்ணிட்டே இரு, நீ கோரினதும் கிடைக்கும், கோராதும் கிடைக்கும். இந்த கோராதது இதுதான். அதை நம்ம தெரிஞ்சுட்டு கோருவோமே, அதுக்காக நான் நாமன்னு சொல்லுவோமே, என்ன நஷ்டம்? பகவான் சந்தோஷப்படுவான் இல்லையா? அவனுடைய உள் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நாமம் சொல்லிப்பார். அப்போ அந்த நாமத்துடைய சொரூபமே வேறையாக இருக்கும். அதை போதென்றால் ஆரம்பத்தை எடுத்து பேசுகிறார். யாரும் தான் அனுஷ்டிக்கும் இந்த தர்மத்துடைய சொரூபமும் இதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று தெரியவில்லை என்றால் அதற்கு அவர்கள் வரமாட்டார்கள். நான் இப்போ ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும், நிரந்தரமாக பகவான் நாமத்தில் இருக்கணும். அப்போ இது வரைக்கும் இதில் வாழலான்னா நிறைய பேர் என் கூட வந்தா, மகான்கள்லாம் வந்து ஆச்சரியப்பட்டா. எனக்கெல்லாம் நண்பர்கள்லாம் அப்படி இருந்தான். பகவான் நாமத்துக்காக தன் லைஃப்பையே தியாகம் பண்ணுற அளவுக்குலாம் ஒருத்தம் கூட காணும் போயிட்டான். அப்போ நான் சொல்லுவேன், அவர்களெலாம் நிரந்தரம் இல்லாமல் இல்லை. நீங்கள்லாம் இப்போ நிரந்தரம், அவர்களெல்லாம் முன்னாள் நிரந்தரங்கள். நீங்கள் நிரந்தரமா இல்லை முன்னாள் நிரந்தரமாங்கிறத நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம், அவன் தீர்மானிக்கட்டும். ராம ராம